இந்த ஆண்டில் கனடாவில் குடியேறுவதற்கு விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் கனடா குடியேற்ற விதிகளை கடுமையாக கட்டுப்படுத்தி புதிய குடியிருப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்தை அதிகரித்து வந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு குறைவு, வீட்டு வசதி செலவுகள் மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தங்களை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு குடியேற்றத்தை மட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 48 லட்சத்து கடந்த 2024ஆம் ஆண்டில் 4,83,000க்கும் மேற்பட்ட நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு கனடாவில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 3,80,000ஆக குறைவடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. திறமையான தொழிலாளர்கள், பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள், கனடாவில் முன்னர் அனுபவம் பெற்றவர்கள் ஆகியோருக்கு கனடாவில் குடியேறுவதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவம், சமூக சேவைகள், வர்த்தக வேலைகள், விவசாயம், கல்வி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கணிதம் போன்ற துறைகளில் அனுபவம் உடையவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. தற்காலிக தொழிலாளர்களுக்கான கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் 3,67,750 காணப்பட்ட புதிய தற்காலிக தொழிலாளர்கள் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2,30,000 குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.